Harry Potter and the Order of Phoenix, Chapter 3, The Advance Guard. என்னை டிமெண்டர்ஸ் அட்டாக் பண்ணிருச்சு. என்னை ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ண போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். எப்போ என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஹாரி இதே விஷயத்த 3 டிஃப்ரெண்ட் பார்ச்மெண்ட்டில் சீரியஸ்க்காகவும் ரான்காகவும் ஹெர்மாயினிக்காகவும் தனித்தனியாக எழுதிட்டு ஹெட்விக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஹெட்விக் ஹண்ட் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருக்குமா, வேட்டையாடுறதுக்காக வெளியில் போயிருக்கும். அதோட கேஜ் எம்டியாக தான் இருக்குமா. அவன் அவனோட பெட்ரூமில் அந்த இருட்டில் ஃபுல்லாக ஹெட்விக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பான். அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவமாக வந்துட்டுருக்கும். அவன் பல்ல அப்படியே கடிச்சிட்ருப்பான். அவ்வளோ கோவமாக வந்துட்டுருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. டிமெண்டர்ஸ் என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக யாரோ அனுப்பிச்சுட்ருக்காங்க. மிஸ்ஸஸ் ஃபிக்கும் மண்டங்கஸ் ஃப்ளெச்சரும் என்னை சீக்ரெட்டாக டெயில் பண்ணிவிட்டு இருந்துகிட்ருக்காங்க. டம்பிள்டோர் தான் அவங்க 2 பேரையும் செட் பண்ணி வச்சுருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் எனக்கு ஹியரிங் வேறு இருக்குது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக மூளையே குழம்பி போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹவுலரை அனுப்பிச்சுட்டது யார், அதுலேருந்து வந்த வாய்ஸ் யாரோடது, அப்படி இப்படின்னு சொல்லி ஹாரி யோசிச்சுட்ருப்பானா. அவனுக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சிட்ருக்கும். ஏன்னா அவன் அவ்வளோ டயர்டாக இருப்பான். இந்த டட்லியை வேற சுமந்துட்டு வந்தது அவனுக்கு ஷோல்டர்லாம் அவ்வளோ பெயினாக இருக்கும். அண்ட் அவன் காலையில் அந்த ஜன்னலில் முட்டினது அண்ட் டட்லி இவனை முட்டிட்டு தானே ஓடி போவான். ஸோ அவனுக்கு அந்த நெத்திலாம் எக்ஸ்ட்ரீமாக வலிச்சுட்ருக்குமா. அவன் அவ்வளோ டயர்டாக இருப்பான். கரெக்டாக அப்போது ஹெட்விக் பறந்து வந்துட்டுருக்கும் உள்ளுக்குள்ளே. அது ஸ்மூத்தாக போய் அதோட கேஜ் இருக்குல்ல, அதோட கூண்டில் போய் உட்காருமா. வந்துட்டியா, சீக்கிரம் வா, இங்கே உனக்கு நான் ஒரு வேலை இருக்குது, அதை போட்டுட்டு வா அப்படின்னு ஹாரி ஹெட்விக்கை பார்த்து ஒரு மாதிரி வெடுக்குன்னு கத்துவானா. ஹெட்விக் ஒரு மாதிரி ஹாரியை ஒரு மாதிரி கோவமாக உத்து பார்த்துட்ருக்கும். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட அந்த 3 லெட்டர் எழுதி வச்சுருப்பான்ல, அதை எடுத்து ஹெட்விக்கோட காலில் கட்டிகிட்ருப்பான். ஹெட்விக்கோட வாய்க்குள்ளே ஃபுல்லாக அது வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்த தவளையாக இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக சீரியஸ் ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கிட்ட எடுத்துகிட்டு போ. அவங்க நல்லா நீளமான ரிப்ளை கொடுக்குற வரைக்கும் நீ என்கிட்ட திரும்ப வராத. அவங்க நல்லா டீசெண்டாக எனக்கு நல்லா லாங்கான ரிப்ளை கொடுக்காத வரைக்கும் நீ அவங்கள போட்டு கொத்திக்கிட்டே இரு, புரிஞ்சுதா அப்படின்னு ஹாரி ஹெட்விக் கிட்ட சொல்வானா. ஹெட்விக் லைட்டாக அது ஒரு மாதிரி கத்தும்ல, அந்த மாதிரி கத்திட்டு அதோட வாய் ஃபுல்லாக தவளையாக இருக்கும். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு பறந்து போயிடும். ஹாரி அப்படியே பெட்டில் படுப்பானா. அவன் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே படுப்பான். ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். ஐயோ, ஹெட்விக் கிட்டக்க நம்ம இந்த மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்கோமே அப்படின்னு. பிகாஸ் அவனுக்குன்னு இந்த ப்ரைவேட் ட்ரைவில் இந்த 4ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ஹெட்விக் மட்டும்தான். அதுக்கிட்ட இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுகிறோமேன்னு அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குமா. சரி, அது லெட்டரை கொடுத்துட்டு திரும்ப வரும்போது அதை நம்ம சமாதானப்படுத்துவோம் அதை கொஞ்சம் அப்படின்னு ஹாரி இமேஜின் பண்ணி வச்சுருப்பானா. அவன் என்ன நினைப்பானா, இப்போது இந்த டிமெண்டர்ஸ் அவனை அட்டாக் பண்ணிருச்சுன்னு அவன் லெட்டர் போட்டிருக்கான்ல ரான் ஹெர்மாயினி சீரியஸ்க்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக திரும்ப அடுத்த நாளே உடனே அவங்க லெட்டர் போட்டுருவாங்க. அதுவும் இவனுக்கு நிறையா இவன் மேலே பரிதாபப்பட்டு சாரியும் கேட்பாங்க. உடனே இவனை இங்கேருந்து பரோக்கு ஷிஃப்ட் பண்ணுற வேலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹாரி யோசிப்பானா. பட் என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சிரும். ஹெட்விக் வந்திருக்காது. அன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக ஹாரி அவனோட ரூம்லேயே தான் இருப்பான். கதவை பூட்டியே தான் வச்சுருப்பாங்களா. 3 வேளைக்கு அவனுக்கு சாப்பாடை ஆன்ட்டி பெட்டுனியா இருக்காங்களே, அவங்க அந்த டோரில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்களே. இந்த பூனைலாம் வளர்த்தோம்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்போம்ல, அது வழியாக இவனுக்கு சாப்பாடை உள்ளுக்குள்ளே தள்ளிகிட்டே இருப்பாங்களா. அவங்க வர நேரம்லாம் ஹாரி அவங்கக்கிட்ட அந்த ஹவுலர் பற்றி கேட்பானா. பட் ஆன்ட்டி பெட்டுனியா கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராது. அவங்க அமைதியாக சாப்பாடை வச்சுட்டு அவங்க கிளம்பி கீழே போயிடுவாங்க. இப்படியே அவனுக்கு 3 நாள் கம்ப்ளீட்டாக போயிடும். 3 நாளும் இதே மாதிரி தான் இருக்கும். அவன் ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பான். யார்கிட்டையும் அவனால் பேச முடியாது. என்ன நடக்குதோ, வெளியில் என்ன நடக்குதோ. நமக்கு ஹியரிங் வேறு இருக்கும்ல இவனுக்கு கோர்ட்டில். ஸோ அமைச்சர வேலை. ஸோ அங்கே என்ன நடக்க போதோன்னு இப்படியே அவன் பயந்துகிட்டே இருப்பான். ஒருவேளை நம்மளை ஹாக்வர்ட்ஸை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எங்கே போகிறது. சீரியஸ் சொன்ன மாதிரி சீரியஸ் கூடவே போய் வாழலாமா அப்படின்லாம் யோசிப்பான். ஆனால் சீரியஸை தான் இப்போ அமைச்சரவை துரத்திட்டு இருக்குல்ல. ஸோ அவர் கூட போய் எப்படி வாழ முடியும், அவரை வேற பிடிச்சி உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க நம்ம அவர்கிட்ட போனோம்னா அப்படிலாம் அவன் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுட்டே இருப்பானா. இப்படியே 4ஆவது நாளும் வந்துடும். 3 நாள் முடிஞ்சிடும், 4ஆவது நாளும் வந்துடும். ஹெட்விக் வந்திருக்காது. அன்னைக்கு நைட் ஆயிருமா, 4th டே நைட் ஆயிரும். அப்போ அங்கிள் வெர்னன் ஹாரியோட ரூம்குள்ளே வருவார். பார்த்தா அவரோட பெஸ்ட்டு சூட் இருக்கும்ல, கோட் சூட், அதை போட்டுட்டு வந்திருப்பாரா. நாங்கள் எல்லோரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு ஹாரிக்கிட்ட சொல்வார். நான், டட்லி, உங்கள் ஆன்ட்டி, நாங்கள் 3 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு அவர் ஹாரிக்கிட்ட சொல்வாரா. ஓகே அப்படின்னு ஹாரி டல்லாக சொல்லுவான். நாங்கள் வெளியே போனக்கப்புறம் நீ இந்த பெட்ரூமை விட்டு வெளியில் வரவே கூடாது அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொல்வாரா. ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வான். நாங்கள் போனக்கப்புறம் நீ கீழே போய் டெலிவிஷனு ஸ்டீடியோ எதையுமே நீ தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. சரி ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லுவான்.
அண்ட் ஃப்ரிட்ஜிலேருந்து எந்த ஒரு சாப்பாடையும் நீ திருடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே அப்படின்னு அவன் சொல்லுவான். தென் அங்கிள் வெர்னன் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவனோட அந்த பெட்ரூம் இருக்கும்ல அதை பூட்டிட்டு அவர் கிளம்பி போயிடுவாரா. கீழே கொஞ்ச நேரம் கழித்து கீழே வந்து அவங்க கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சத்தமும் கார் கிளம்பி போகிற சத்தமும் ஹாரிக்கு மேலே வரைக்கும் கேட்கும். டர்ஸ்லீஸ் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போனது ஹாரிக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. பிகாஸ் அவங்க வீட்டில் இருக்கும் போதும் இவன் தனியாக தான் இருக்கான், யாரு கூடயும் பேசாமல் இந்த ரூம்லேயே தான் அடைஞ்சிருக்கான். ஸோ அவங்க வெளியில் போகிறதும் ஒன்று தான், போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி ஃபீல் பண்ணுவானா. அவனுக்கு வந்து எந்திரிச்சு போய் லைட்டை ஏதாச்சும் ஒரு சின்ன லைட்டை அந்த ரூமில் ஆன் பண்ணணும்னு கூட அவனுக்கு வந்து தெம்பு இருக்காது. அவன் அப்படியே படுத்து கிடப்பானா. ரூம் ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ட்ரீமாக இருட்டாயிட்டு இருக்கும். ஹோல் வீடே அவ்வளோ அமைதியாக இருக்கும். அவங்க ப்ரைவேட் ட்ரைவ் அந்த சந்திலையுமே எப்போவுமே அமைதியாக தானே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவும் அமைதியாக இருக்கும், இந்த வீடும் அமைதியாக இருக்குமா. ஹாரி சும்மா பெட்டில் படுத்துட்டு சும்மா ரேண்டமாக யோசிச்சுட்டு இருப்பானா. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே கீழே கிச்சன்லேருந்து ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். ஹாரி ஷாக் ஆகி அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருவானா. டர்ஸ்லீஸ் திரும்ப வரதுக்கு சான்ஸே இல்லையேன்னா அவங்க கார் வந்த சத்தமும் ஹாரிக்கு கேட்காது. தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருக்குமா. அப்புறம் பார்த்தா யார் யாரோட வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாரிக்கு ரொம்ப பயமாக போயிடும். ஒருவேளை திருடங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சா அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவானா. பட் திருடங்க வந்தாங்கன்னா அமைதியாக தானே இருப்பாங்க, எதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னு ஹாரிக்கு ஒரு மாதிரி அதுவும் பயமாக இருக்குமா. ஸோ என்ன பண்ணுவானா, பக்கத்தில் இருந்த டேபிளில் அவனோட மந்திரக்கோள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு நிற்பானா. பார்த்தா அவனோட ரூமை வந்து லாக் பண்ணிட்டு தானே போயிருப்பாங்க அங்கிள் வெர்னன். அது லவுடாக ஒரு கிளிக் சத்தம் கேட்குமா. பார்த்தா அந்த டோர் அப்படியே அந்த லாக்லாம் ஓப்பன் ஆயிரும், டோரும் அப்படியே ஓப்பன் ஆகி நிற்கும். ஹாரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, அப்படியே அவன் அசையாமல் நின்றுட்டுருப்பானா. அப்புறம் கீழேருந்து அந்த வாய்ஸஸ் வந்துட்டு இருக்கும்ல, அவனோட மந்திரக்கோளை நீட்டிகிட்டே கொஞ்சம் அப்படியே இந்த கீழே அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து பார்ப்பான். படிக்கட்டு இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸ் வந்து கீழே ஹாலுக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்குமா, அங்கே வந்து யார் யாரோ நிறையா பேர் நிற்கிற மாதிரி இருக்குமா. அவன் லைட்டாக கீழே இறங்கி போவான், பாதி ஸ்டெப்ஸ் இறங்கி போவானா. வெளியில் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்ருக்கும்ல, வீடு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் லைட்டாக அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆளுங்களாம் நிற்கிறது மட்டும் அவனுக்கு தெரியுமா. ஒரு 9-10 பேர் நிற்கிறத ஹாரி பார்ப்பானா. யாரோட கண்ணையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மந்திரக்கோளை கீழே இறக்கு தம்பி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குமா. ஹாரிக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வாய்ஸை வந்து அவன் கேட்டிருக்கான். ப்ரொஃபஸர் மூடி அப்படின்னு அவன் ரொம்ப டவுட்டாக கூப்பிடுவானா. ப்ரொஃபஸரை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியாது, ஏன்னா நான் எங்கே பாடம் நடத்தினேன். சரி கீழே இறங்கி வா, உன்னை நாங்கள் ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி அவனோட மந்திரக்கோளை லைட்டாக கீழே இறக்குவானா. ஆனால் அந்த மந்திரக்கோளை அவன் நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பான். ஏன்னா அவன் ஆல்ரெடி ப்ரொஃபஸர் மூடி போன வருஷத்தில் என்ன மாதிரி இருந்தாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ப்ரொஃபஸர் மூடின்னு நினச்சிட்டு 9 மாதம் ஃபுல்லாக அவன் பாட்டி க்ரௌச் கூட தான் இருந்திருக்கான். ஸோ அவன் வந்து நல்லா டைட்டாக அவனோட மந்திரக்கோளை பிடிச்சிட்டு அசையாமல் நின்றுட்டுருப்பானா. அப்போ இன்னொன்று ஒரு வாய்ஸ் கேட்கும், இட்ஸ் ஓகே ஹாரி, உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குமா. ஹாரியோட ஹார்ட் இப்போ தான் கொஞ்சம் அமைதியாகவே ஆகும். ஏன்னா அவனுக்கு இந்த வாய்ஸும் ஆல்ரெடி அவன் கேட்டிருக்கான். ப்ரொஃபஸர் லூபின் நீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. எதுக்காக நம்ம எல்லோரும் இப்படி இருட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு 3வது வாய்ஸ் கேட்குமா. இது ஹாரிக்கு கம்ப்ளீட்லி அன்ஃபெமிலியராக இருக்கும். ஒரு உமனோட வாய்ஸ் கேட்குமா. லூமோஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அவங்களோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து வெளிச்சம் நல்லா பரவுமா. அப்போ தான் ஹாரி பார்ப்பான், அந்த ஸ்டெப்ஸில் மேலே நின்றுட்டுருப்பான்ல, பாதி கிட்டக்க நடந்து வந்து நின்றுட்டுருப்பான்ல, கீழே ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹாரியை பார்த்துட்ருப்பாங்க. பின்னாடி நிற்கிறவங்களாம் எட்டி எட்டி ஹாரியை பார்க்கணுன்றதுக்காக பார்த்துட்ருப்பாங்களா. அதில் ஃபஸ்ட்டு ரீமஸ் லூபின் தான் நின்றுட்டுருப்பார். அவர் வந்து என்ன தான் யங்கான ஒருத்தவராக இருந்தாலும் லூபின் பார்க்குறதுக்கு ரொம்பவே டயர்டாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தார். அவருக்கு வந்து தலைமுடிலாம் நிறையாது நரைச்சி போன மாதிரி இருந்தது, நிறைய கிரே ஹேர்ஸாக இருந்ததா. ஹாரி லாஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் லூபின்க்கு அவன் பாய் சொல்லும் போது அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்போவும் அவர் அப்படி தான் இருந்தார், ரொம்ப வெளுத்து போய். ஆனால் அப்போ விட இப்போ வந்து ரொம்பவே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி ஹாரிக்கு இருந்தது. அவர் அப்படி இருந்தாலும் ஹாரியை பார்த்து நல்லா ப்ராடாக ஸ்மைல் பண்ணுவாரா. ஹாரியும் ரொம்ப ஷாக் ஆகி ரீமஸ் லூபினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். ஓ, நான் எப்படி நினச்சேனோ இவன் பார்க்க அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு அந்த லூமோஸ் மந்திரம் போட்டாங்களே அந்த பொண்ணு சொல்லுவாங்களா. அவங்க தான் அந்த கூட்டத்திலே, அங்கே நிற்கிற கூட்டத்திலே பார்க்க ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. அவங்களோட ஐஸ்லாம் நல்லா டார்க்காக நல்லா மின்னிட்டு இருந்தது.
அவங்க நல்லா ஷார்ட்டாக ஸ்பைக்கி ஹேர் கட் வச்சுருப்பாங்க. அவங்களோட அந்த தலைமுடி கலர் நல்லா வைலண்ட் ஷேடில் இருக்கிற வைலட் கலரில் இருந்தது. ஹாய் ஹாரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்போது இந்த கூட்டத்தில் பின்னாடி ஒரு மந்திரவாதி நின்றுட்டுருப்பாரா. அவரோட தலை ஃபுல்லாக பால்டாக இருக்கும். அவர் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு விசாடாக இருப்பார், மந்திரவாதியாக இருப்பார். அவரோட வாய்ஸ் வந்து நல்லா டீப்பாக ஸ்லோவாக இருக்குமா. அவரோட ஒரு காதில் மட்டும் ஒரு கோல்டு ஹூப் மாதிரி போட்டிருப்பாரு. நல்லா பெருசாக வட்டமாக இருக்கும்ல ஒரு இயரிங் மாதிரி, அது போட்டிருப்பாரா. நீ சொன்னது இப்போ தான் ரீமஸ் எனக்கு புரியுது, அவன் பார்க்க அப்படியே ஜேம்ஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு அவர் பின்னாடி நின்று சொல்லிகிட்ருப்பாரு. அவனோட கண்களை தவிர அப்படியே லில்லியோட கண்கள் அப்படின்னு பின்னாடி இன்னொன்று ஒரு மந்திரவாதி நின்றுட்டுருப்பார், விசார்ட் நின்றுட்டுருப்பாரா. அவரோட தலைமுடி ஃபுல்லாக சில்வர் கலரில் இருக்கும். அவர் சொல்லிகிட்ருப்பாரு. மேடை மூடி இருக்கார்ல, அவர் நல்லா ஹாரியை உத்து பார்த்துட்ருப்பாரு. அவரோட ஒரு கண்கள் நார்மலாக இருக்கும், இன்னொன்று ஒரு கண்கள் அந்த மேஜிக்கல் ஐ தானே வச்சுருப்பாரு. அதை வச்சு ஹாரியை ரொம்ப அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பாரா. அந்த மேஜிக்கல் ஐயை பற்றி நம்ம போன புக்லேயே பார்த்துருக்கோம். அந்த மேஜிக்கல் ஐனால் டோருக்கு வெளியில் நிற்கிறவங்கள கூட பார்க்க முடியும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும். இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருந்தாலும் அதனால் பார்க்க முடியும். ஸோ அவர் நல்லா உத்து ஹாரியை பார்த்துட்ருப்பாரா. லூபின், நீ ஷோராக தான் சொல்கிறியா, இவன் உண்மையாகவே ஹாரி தானா, இல்லைனா வேறு ஏதாச்சும் டெத்திட்டர் ஹாரி மாதிரி வந்து நின்றுட்டுருக்கானா? ஹாரிக்கு மட்டுமே, ரியல் பாட்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கொஷின் கேட்கணும், இல்லைனா வேறு யாராச்சும் வெரிட்டாசிரம் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரு. ஹாரி, உன்னோட பேட்ரனஸ் எந்த ஃபார்ம் எடுக்கும் அப்படின்னு லூபின் கேட்பாரா. ஸ்டாக் அப்படின்னு ஹாரி நர்வஸாக சொல்லுவான். அது அவன் தான் மேடை அப்படின்னு லூபின் சொல்லிடுவார். ஹாரி அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்து அவங்க எல்லாரையும் பார்ப்பானா. அவங்க எல்லாருமே ஹாரி அப்படியே உத்து பார்த்துட்ருப்பாங்க. அவனுக்கு இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 4 வாரம் யார்கிட்டையுமே பேசாமல் அவன் ஃபுல்லாக இந்த டர்ஸ்லீஸோட வீட்டில் தான் இருந்தான், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல். பட் சடனாக இப்போது மாயாஜால உலகத்துலேருந்து இவ்வளோ பேர் ஹாரியை இங்கே ப்ரைவேட் ட்ரைவ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு ஹாரிக்கு அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அவன் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவானா. லூபின் வந்து ஹாரியோட கையை பிடிச்சி ஷேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்க ஹாரி அப்படின்னு அவர் க்ளோஸாக ஹாரியை பார்த்துட்டு கேட்பாரு. ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. பட் நீங்கள்லாம் லக்கி, நல்ல வேலைக்கு டஸ்லீஸ் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே முழுமுழுத்துட்ருப்பானா. லக்கியா அப்படின்னு அந்த வைலட் கலரில் ஹேர் இருக்கும்ல அந்த பொண்ணு சொல்லுவாங்க. நான் தான் அவங்கள வெளியிலவே அனுப்புனேன். ஆல் இங்கிலாண்ட் பெஸ்ட் கெப்ட் சப்பர்பன் லான் காம்படிஷனில் அவங்களோட பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கதா நான் தான் அவங்களுக்கு மகிழ் போஸ்ட் மூலியமாக போஸ்ட் அனுப்புனேன். அதை நம்பிட்டு ப்ரைஸ் வாங்க போகிறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்களா. ஹாரி அப்படியே அங்கிள் வெர்னனோட முகத்தை யோசிச்சு பார்ப்பான். இப்போ அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவரோட ஃபேஸ் வந்து என்ன மாதிரி மாறும்னு. நம்ம இப்போ கிளம்புறோம் தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் ஹாரி, வெளியில் எல்லாமே கிளியராக இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு லூபின் சொல்வாரா. நம்ம எங்கே போகிறோம், பரோவுக்கு தானே போகிறோம் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கேட்பான். இல்லை ஹாரி, நம்ம பரோவுக்கு போகலை, அங்கே போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு மாற்றிட்டோம், அது மாற்றுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. மேடை மூடி கிச்சனில் டேபிள் இருக்கும்ல, அங்கே வந்து உட்காந்துட்டு சுற்றி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருப்பாரு. லைக் டர்ஸ்லீஸ் வந்து அவங்க வீட்டில் நிறைய அந்த லேபர் சேவிங் அப்ளையன்சஸ்லாம் வச்சுருப்பாங்களே, மிக்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பாரா. ஹாரி, இதுதான் அலஸ்டர் மூடி அப்படின்னு லூபின் வந்து மூடியை பார்த்து கை நீட்டி ஹாரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்ருப்பாரா. எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா இவ்வளோ நாள் அவன் வந்து இதுதான் அலஸ்டர் மூடி நம்பி ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பான், ஆனால் அது அவங்களாம் இருக்க மாட்டாங்களா. ஸோ அவனுக்கு வந்து இப்போ திரும்ப லூபின் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவன் ஃபீல் பண்ணுவான். அண்ட் இது நிம்ஃபடோரா அப்படின்னு லூபின் சொல்வாரா. என்ன நிம்ஃபடோரான்னு கூப்பிடாத ரீமஸ், ஜஸ்ட் டாங்ஸ் அப்படின்னு அந்த இதில் அந்த எங்கே இருந்தாங்களோ அந்த விச் அவங்க சொல்லுவாங்க. நிம்ஃபடோரா டாங்ஸ் அவங்களோட சர்நேம் வச்சு கூப்பிட்றது தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு லூபின் பேசுவாரா. உங்கள் அம்மா உனக்கு முட்டாள் மாதிரி நிம்ஃபடோரான்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா உனக்கு புரியும் அப்படின்னு அந்த டாங்ஸ் இருக்காங்களா அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, நிம்ஃபடோரான்றது ஒரு நல்ல நேம் தான். நீங்கள் ஃபேண்டசி லவர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ்லாம் நிறையவே தெரியும்னா உங்களுக்கு இந்த பேருக்கான மீனிங்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீக் மித்தாலஜி படி நிம்ஃபுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப 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 ஒரு வசீகரிக்கிற ஒரு அழகான பெண்கள் மாதிரி. இப்போ நம்ம போன பாட்டில் வீலாஸ்லாம் பார்த்தோம்ல,
அந்த வீலாஸை விட நிம்ஃபுன்றது வேற ஒரு கிரியேச்சர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப ரொம்ப வசீகரிக்கிற அழகில் இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனித பிறவிகளே கிடையாது. அவங்களாம் வேற ஒரு இதில் வாழ்கிற ரொம்ப ரொம்ப ஒரு அழகான உயிரினம் மாதிரி. ஸோ அவங்களால யாரை வேணால் வசீகரிக்க முடியும். பிகாஸ் அவங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேச்சராக இருப்பாங்க. பட் என்னன்னா ஒரு சில இடத்துல இந்த நிம்ஃப் வந்து ரொம்பவே இந்த அழகாக இருக்காங்களே. ஸோ அவங்கனால வந்து நல்லா ஃப்ளர்ட் பண்ண முடியும். அவங்க யாரனாலும் அவங்க மயக்க முடியும்ல. அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேமை க்ரியேட் பண்ணிட்டாங்களா. அதனால தான் டாங்ஸுக்கு வந்து அந்த நிம்ஃபடோரான்னு கூப்பிட்றது பிடிக்காது. ஒரு சில பெயர்கள்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஊரில் அந்த பேரையே வந்து சுத்தமாக கெடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிம்ஃபடோரா பேரையும் அங்கங்கே இருக்கிற ஒரு ஊரில் கெடுத்து விட்டனால அவங்களுக்கு வந்து அந்த பேரை யூஸ் பண்ண பிடிக்காது. அண்ட் இவங்க தான் கிங்ஸ்லி ஷேக்கல்போல்ட் அப்படின்னு ரீமஸ் லூபின் அங்கே நல்லா வளர்த்தியாக கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மந்திரவாதி நின்றுட்டுருப்பாரா. அவங்கள பார்த்து கை நீட்டி காமிச்சிட்ருப்பாங்க. அண்ட் இவங்க தான் எல்ஃபியாஸ் டாட்ஜ் அப்படின்னு ஒருத்தவங்கள பார்த்து கை காமிப்பாங்களா. அவங்க தான் என்னென்னா ஹாரியோட கண்கள் அப்படியே அவங்க அம்மா லில்லியோட கண்கள் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அவரை ரீமஸ் லூபின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அண்ட் இவங்க தான் டெடாலஸ் டிகில் அப்படின்னு இன்னொருத்தவரை காமிப்பாரா. நாம் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த டிகில் இருக்கார்ல, அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக குதிச்சு பேசுவார். இந்த டெடாலஸ் டிகில் கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு புக்கு ஃபிலாசபர் ஸ்டோன் புக் அப்போவே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெயரையும் நான் சொல்லும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு. ஸோ உங்களுக்கு இந்த டெடாலஸ் டிகில் கேரக்டர் ஃபர்ஸ்ட் புக்கில் எப்போ வருவாருன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க தான் எமிலின் வான்ஸ் அப்படின்னு ரீமஸ் லூபின் அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு சூனியக்காரியை ஹாரிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா. அவங்க நல்லா எமரால்டு க்ரீன் கலரில் இருக்கிற ஷால் போட்டிருப்பாங்களா. அவங்க ஹாரியை பார்த்து லைட்டாக பவ் பண்ணுவாங்க. தென் இவங்க தான் ஸ்டர்கீஸ் பாட்மார் அப்படின்னு ஒரு மந்திரவாதியை கை காமிச்சு ரீமஸ் லூபின் சொல்வாரா. அவரோட தலைமுடினா நல்லா வைக்கோல் இருக்குல்ல அந்த கலரில் இருக்கும். அண்ட் இவங்க தான் ஹெஸ்டியா ஜான்ஸ் அப்படின்னு இன்னொன்று ஒரு சூனியக்காரியை பார்த்து ரீமஸ் லூபின் ஹாரிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா. அவங்களோட கண்ணும் ஃபுல்லாக அவ்வளோ பிங்க் கலரில் இருக்கும். அவங்களும் ஹாரியை பார்த்து பவ் பண்ணுவாங்க. ஹாரி எல்லாத்த பார்த்தும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பவ் பண்ணிகிட்டு இருப்பான். பிகாஸ் அவன் வந்து இவ்வளோ பேரை இந்த ப்ரைவேட் ட்ரைவில் பார்த்ததே கிடையாதா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டர்ஸ்லீஸோட வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறது. அண்ட் இவ்வளோ பேர் எதுக்காக வந்திருக்காங்க இங்கே நம்மளை கூட்டிகிட்டு போக அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பானா. அப்போ டக்குன்னு ரீமஸ் லூபின் ஏதோ ஹாரியோட மைண்டை ரீட் பண்ண மாதிரி இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வாலண்டியர் பண்ணியிருக்காங்க ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமாம், நிறையா பேர் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மூடி ரொம்ப டார்க்காக சொல்லிகிட்ருப்பாரு. நாங்கள் எல்லோரும் உன்னோட காட் பாட்டர் அப்படின்னு அவர் சொல்லுவார். வெளியிலேருந்து சிக்னல் வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு ரீமஸ் லூபின் அந்த கிச்சன் விண்டோவே பார்த்துட்ருப்பார். வெளியில் பார்த்துட்ருப்பாரா. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. ரொம்ப க்ளீனாக இருக்காங்களே இந்த மகிள்ஸ்லாம் அப்படின்னு அந்த டாங்ஸ் இருக்காங்களே அவங்க சுற்றி பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு மகிழ் பான் தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் அவர் க்ளீனாக இருக்க மாட்டார். மேபி விசார்ட்ஸ் எப்படி ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த மகிழ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு டாங்ஸ் அந்த வீட்டையே சுற்றி பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் வேகமாக லூபின் கிட்ட போய் இங்கே என்ன நடக்குது, ஏன் யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை, அந்த வால்டமோட் அப்படின்னு அவன் சொல்ல போவானா. அதுக்குள்ளே அங்கே இருந்த விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் எல்லாரும் அப்படின்னு ஒரு மாதிரி உச்சி கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. டெடாலஸ் டிகில் அவரோட தொப்பியெல்லாம் கீழே போட்டுட்ருப்பாரா. வாயை மூடு அப்படின்னு மூடி கத்திகிட்ருப்பாரு. ஏன் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். இங்கே நம்ம எதையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு மூடி சொல்லிகிட்ருப்பாரு. நம்ம எங்கேயோ போக போகிறோம்ல, அங்கே எப்படி போக போகிறோம் அப்படின்னு ஹாரி கேட்பான். ப்ரூம் ஸ்டிக்கில் தான், அதுதான் ஒரே ஒரு வழி. அப்பாரேட் பண்ணுற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல. ஃப்ளூ நெட்வொர்க்லாம் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அன்ஆத்தரைஸ்டு போர்ட்கேலாம் நம்ம செட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கானது அப்படின்னு லூபின் சொல்லிகிட்ருப்பாரு. நீ நல்லா பறப்பேன்னு ரீமஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு கிங்ஸ்லி ஷேக்கல்போல்ட் இருக்கார்ல அவரோட டீப்பான வாய்ஸில் சொல்லிகிட்ருப்பாரு. ஆமாம், அவன் எக்ஸலண்ட்டாக பறப்பான் அப்படின்னு லூபினும் அவரோட வாட்சை பார்த்துட்டே சொல்லிகிட்ருப்பாரா. ஹாரி பெட்டர் நீ இப்போவே போய் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, சிக்னல் வந்த உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு ரீமஸ் லூபின் சொல்லுவார். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டாங்ஸ் இருக்காங்களா அவங்க ரொம்ப பிரைட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. தென் டாங்ஸும் ஹாரியும் மேலே ஏறி ஹாரியோட ரூமுக்கு போவாங்களா. டாங்ஸ் அப்போ மேலே வந்துட்டுருக்கும் போது ஹாரி கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. இந்த பிளேஸே ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல, ஐ மீன் இது ரொம்பவே க்ளீனாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. ஓ
இப்போது பெட்டராக இருக்குது அப்படின்னு அவங்க கரெக்டாக ஹாரியோட ரூம்குள்ளே வந்தோடனே சொல்லுவாங்க. பிகாஸ் ஹாரியோட ரூம் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். ஹாரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக பேட் மூடில் இருந்தனால அவன் வந்து அவனையே பார்த்துக்கிறது இல்லை, அவனோட ரூமையும் பார்த்துக்கிறது இல்லை. எல்லா புக்ஸும் அங்கங்கே செதறி கிடக்கும். அவனோட துணிலாம் எல்லாமே செதறி ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாக கிடக்கும். அவனோட அந்த ஹெட்விக்கோட கூண்டு இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீனே பண்ணாமல் வச்சுருப்பானா, அதுக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ரீமாக வாடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஹாரி வேகமாக புக்ஸு, அவனோட க்ளோத்ஸு, அந்த கீழே கிடக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அவனோட ட்ரங்க் பெட்டியில் போட்டுட்ருப்பானா. அப்போது அவனோட வேர்ட்ரோப் டோர் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஃபேஸ் மிரர் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு டாங்ஸ் அப்படியே நின்றுட்டுருப்பாங்களா. அவங்களோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. வயலட் கலர் எனக்கு சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஸ்பைக்கி ஹேர் இருக்கும்ல, அதை கோதி விட்டுட்டே நின்றுட்டுருப்பாங்களா. இது என்ன ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத பொண்ணு மாதிரி காமிக்குது தானே அப்படின்னு அவங்க ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பாங்களா. அப்படின்னு ஹாரி நிமிந்து பார்த்துட்ருப்பான் டாங்ஸை. அப்படி தான் தெரியுது அப்படின்னு டாங்ஸ் அவங்களே சொல்லிவிட்டு அவங்களோட கண்கள் இருக்குல்ல, அதை ஒரு மாதிரி சுருக்கி பார்த்துட்ருப்பாங்களா. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோன்னா திரும்ப அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்போம்ல, ஒரு மாதிரி கண்ணை நல்லா சுருக்கிட்டு யோசிப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்களா. அடுத்த செகண்டே அவங்களோட தலைமூடி நல்லா பபிள் கம் பிங்க் கலரில் மாறிடும். எப்படி நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி வாயை திறந்துட்டு பார்த்துட்ருப்பான். நான் ஒரு மெட்டமார்ஃப்மேகஸ் அப்படின்னு டாங்ஸ் அவங்களோட முடியை அந்த கண்ணாடியில் சுற்றி எல்லா டைரெக்ஷன்லையும் தெரிகிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி புரியாத மாதிரி ஃபேஸை வச்சுட்ருக்குது. அந்த கண்ணாடி வழியாக அவன் பின்னாடி இருக்கிறது தெரியுமா, அதை பார்த்துட்டு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க, என்னால் என்னோட அப்பியரன்ஸை என்னோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கலாம். விச் மீன்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஹோல் அப்பியரன்ஸையும் மாற்றிக்கலாம். அதை தான் டாங்ஸ் சொல்லுவாங்க. நான் பிறந்ததே அப்படி தான். என்னோட ஆரர் ட்ரைனிங் அப்போது கன்சீல்மெண்ட் அண்ட் டிஸ்கைஸ் சப்ஜெக்டில் ஒரு துளி படிக்காமல் டாப் மார்க் வாங்கினே தெரியுமா. அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆரரா அப்படின்னு ஹாரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்பான். ஏன்னா ஆரர்ன்றது நான் போன புக் படிக்கும்போது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து டார்க் விசார்ட் கேச்சராக இருப்பாங்க. தீய மந்திரவாதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பிடிக்கிற வேலை தான் ஆரர்ஸோட வேலை. ஹாக்வர்ட்ஸில் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஹாரி வந்து பார்க்க போகிற வேலையாக கன்சிடர் பண்ணி வச்சுருந்த ஒரே வேலை வந்து இந்த ஆரர் வேலை மட்டும்தான். இப்போது ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஆரருன்ற ஜாப் ஒரு சாதாரண ஜாபே கிடையாதுங்க. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மாதிரி. அதுக்கு நம்ம ஹாக்வர்ட்ஸில் படிக்கும் போதே நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவுல்ஸ்லேயும் சரி நியூட்லேயும் சரி நம்ம நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ஆரர் ட்ரைனிங்குமே சாதாரணமாக இருக்காது. நல்ல இன்டெலிஜென்ட்டான விசார்ட்ஸ் இருப்பாங்களே, விசார்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களால தான் இந்த ஆரர் ஜாப்புக்கெலாம் போக முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா டாங்ஸ், அவங்கள வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கணுன்னு கூட தேவையில்லை. பிகாஸ் இந்த புக்கில் அடிக்கடி, இந்த புக்கில் இல்லை, அதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா புக்லேயும் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக வருவாங்க. மேபி மூவியில் வந்து கொஞ்சம் காமிச்சிட்டு போயிருப்பாங்க. பட் ஷீ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். உங்கள் எல்லாருக்குமே இந்த கேரக்டரை ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நிம்ஃபடோரா டாங்ஸ், ஐ மீன் வெறும் டாங்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற சாப்டரில் டாங்ஸ் வந்து என்ன மாதிரி இப்போவே சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஸோ நான் அதை விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். ஸோ ஹாரி இப்படி டாங்ஸை பார்த்து நீங்கள் ஒரு ஆரரா அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்பானா. ஆமாம் அப்படின்னு டாங்ஸ் ரொம்ப அப்படியே ப்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட முகமே. கிங்ஸ்லியும் ஒரு ஆரர் தான், பட் அவர் ரொம்ப மேல் பதவியில் இருக்கார். நான் போன வருஷம் தான் குவாலிஃபையே ஆனேன். ஸ்டெல்த் அண்ட் ட்ராக்கிங் சப்ஜெக்டில் நான் ஃபெயிலே ஆகிருப்பேன் தெரியுமா. நான் ரொம்ப டெட் கிளம்சி. நாங்கள் கீழே வந்தபோது பிளேட் உடையிற சத்தம் உனக்கு மேலே கேட்டுச்சா, நான் தான் அதை தெரியாமல் உடச்சிட்டேன் அப்படின்னு டாங்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி டாங்ஸ் ரொம்பவே கிளம்சியான பர்சனுங்க. அவங்களோட இந்த புக்கு ஃபுல்லாக ஃபன்னியாகவே இருக்கும். மெட்டமார்ஃபகஸாக நம்மளால் கற்றுக்க முடியுமா அந்த மாதிரி மாறுறதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவன் பேக் பண்ணுறத அப்படியே மறந்துட்டு நிமிந்து உட்காந்து இதை கேட்டுட்ருப்பான் டாங்ஸ் கிட்ட. டாங்ஸ் சிரிப்பாங்க. ஏன் சம்டைம்ஸ் உன்னோட அந்த தழும்பை மறைக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு டாங்ஸ் ஹாரியோட நெத்தியில் இருக்கிற தழும்பை பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி திரும்பிப்பான். அவனுக்கு வந்து யாராவது அவனோட தழும்பை பார்த்துட்டே இருந்தால் அவன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான்ல, அதனால் திரும்பிப்பானா. அதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு டாங்ஸ் சொல்லுவாங்க.
மெட்டமார்ஃபிகிஸ்லாம் ரொம்பவே ரேர். அவங்களோட பிறப்புலேயே அது இருக்கும். யாருனாலையும் அதை உருவாக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த விசார்ட்ஸ் அவங்களோட மந்திரக்கோள் இல்லைனா போஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எப்போ நினச்சாலும் எங்களால் யாராக வேணால் மாறிக்க முடியும். ஹாரி, இப்போ நீ பேக் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கீழே பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே அங்கங்கே சிந்தி சிந்தி கிடக்குமா. ஓ ஓகே ஓகே அப்படின்னு ஹாரி வேக வேகமாக அவனோட இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ட்ரங்க் பெட்டியில் அடுக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் வேலைக்காகாது, தள்ளிக்கோ, நானே பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டாங்ஸ் அவங்களோட மந்திரக்கோலை நீட்டி அந்த ஃப்ளோரை பார்த்து லைட்டாக ஒரு ஃப்ளிக் பண்ணுவாங்களா. அங்கே இருந்த எல்லா துணிமணிங்க, புக்ஸு எல்லாமே வந்து அந்த ட்ரங்க் பெட்டியில் நல்லா அப்படியே ஒரு மாதிரி மேலே மேலே ஃபுல்லாக வந்து கிடக்குமா. அவுச், இது பார்க்க ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லையே அப்படின்னு டாங் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் வேறு லெவலில் இருக்கிற எல்லா துணியையும் மடித்து வைக்கிற மாதிரி மந்திரம் போட்டுருவாங்க. சூப்பராக அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டி சார்ட் ஆஃப் ஸ்பெல்ஸ்லாம் வராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி விடு, எல்லாம் நீட்டாக இல்லைனா என்ன, எல்லாம் உன் ட்ரங்க் பெட்டிக்குள்ளே வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரக்கோலை ஹெட்விக்கோட கூண்டு இருக்கும்ல அதை பார்த்து நீட்டி ஸ்கோர்கிஃபை அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்குள்ளே சிந்தி கிடந்த நிறையா அதோட ஃபெதர்ஸு அப்புறம் அதோட அந்த ஃபீஸஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். வெல், இப்போ தான் பார்க்க ஒழுங்காக இருக்குது. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? உன்னோட கால்ரன், உன்னோட ப்ரூம் ஸ்டிக். வாவ், அது ஃபயர் போல்ட்டா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாங்களா. ஹாரியோட ரைட் ஹேண்டில் இருந்த அவனோட ப்ரூம் ஸ்டிக்கை நல்லா கண்ணை முழிச்சு அவ்வளோ ஷாக் ஆகி ரொம்ப அப்படியே ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க. ஹாரியோட சந்தோஷம், அவனோட ப்ரைட், அவனோட பெருமை எல்லாமே சீரியஸ் அவனுக்காக கிஃப்ட் பண்ண இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ப்ரூம் ஸ்டிக் தான். நான் இன்னும் காமட் 260 தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டாங்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, உன்னோட மந்திரக்கோள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாரியோட ட்ரங்க் பெட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோக்கோமோட்டர் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த ட்ரங்க் பெட்டி வந்து கொஞ்சம் நல்லா உயர்ந்து அப்படியே லைட்டாக பறக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஹாரியோட ஒரு கையில் அவனோட ப்ரூம் ஸ்டிக் இருக்குமா, அவனோட லெஃப்ட் ஹேண்ட் கையில் ஹெட்விக்கோட கூண்டு இருக்கும். ஸோ டாங்ஸும் ஹாரியும் கிளம்பி இப்போ கீழே கிச்சனுக்கு வந்துட்டுருப்பாங்களா. அங்கே பார்த்தா மூடி உக்காந்துட்ருப்பார் அந்த கிச்சன் டேபிளில். இன்னும் கிங்ஸ்லி ஷாக்கல் போல்ட் இருக்காங்களே அவங்களும் ஸ்டர்கிஸ் போட்மரும் ரொம்ப ஆச்சரியமாக மைக்ரோவேவ் ஓவன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் உட்காந்து ஊற்று பார்த்துட்ருப்பாங்க. ஹெஸ்டியா ஜோன்ஸ் இருக்காங்களா, அவங்க பொட்டேட்டோ பீலர் எடுத்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. லூபின் டர்ஸ்லிஸ்க்கு ஏதோ லெட்டர் எழுதி அதை சீல் பண்ணிகிட்ருப்பாரு. எக்ஸலண்ட் அப்படின்னு அவங்க டாங்ஸையும் ஹாரியும் உள்ளுக்குள்ளே வந்தோடனே அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவாரா. நமக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போவே வெளியில் போய் கார்டனில் ரெடியாக இருப்போம். ஹாரி, நான் உன்னோட ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் லெட்டர் எழுதிட்டேன். உன்னை பற்றி எதுவும் கவலைலாம் பட வேணான்னு அப்படின்னு ரீமஸ் லூப்பின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அவங்க கவலைலாம் படமாட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நீ சேஃபாக தான் இருப்பேன்னு எழுதியிருக்கேன், இல்லைனா அவங்க ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆகிட போகிறாங்க. நீ வேற அவங்கள அடுத்த சம்மருக்கு தான் பார்க்க முடியும். அடுத்த சம்மருக்கு நான் அவங்கள பார்க்கணுமா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். லூப்பின் சிரிச்சிட்டு இருப்பாரு. சரி இங்கே வா அப்படின்னு ஹாரியை வந்து மூடி கூப்பிட்டுட்ருப்பாரா. உன்னை நான் டிஸ்இல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. என்னது அப்படின்னு ஹாரி நர்வஸாக கேட்பான். டிஸ்இல்யூஷன்மெண்ட் சாம் அப்படின்னு மூடி சொல்லிவிட்டு அவரோட மந்திரக்கோலை எடுத்து ஹாரியோட உச்சந்தலை இருக்கும்ல அங்கே வைப்பார். லூப்பின் உங்ககிட்ட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குன்னு சொன்னார், ஆனால் பறக்கும்போது அதெல்லாம் போட்டுட்டு மறைஞ்செலாம் பறக்க முடியாது, அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாரா. ஹாரியோட மண்டையில் அந்த உச்சந்தலையில் ஏதோ முட்டையை உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஆனால் ஹாரியோட பாடிக்குள்ளே ஃபுல்லாக ஏதோ கோல்டாக ஒரு மாதிரி சில்லுன்னு ஏதோ ஒரு ஃபீல் ஆன மாதிரி இருக்குமா. அவனோட ஹோல் பாடி ஃபுல்லாக அது ஓடுற மாதிரி இருக்கும். நைஸ் ஒன் மேடி அப்படின்னு டாங்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக ஹாரியை உத்து பார்த்துட்ருக்குமா. ஹாரி கீழே குனிஞ்சு அவனோட பாடியை பார்ப்பான். பார்த்தா அவனோட பாடியே இருக்காது. எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி அவன் கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருப்பானா அப்போலாம் கிடையாது. அவன் வந்து நின்றுட்டுருப்பான்ல இங்கே டஸ்லிஸோட கிச்சனில் தானே நின்றுட்டுருப்பான். பின்னாடி இருக்கிறது அவனோட பின்னாடி இருக்கிற பொருட்கள்லாம் அவனோட உடம்புல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்ருக்கும். அவன் வந்து இப்போ ஒரு ஹியூமன் பச்சோந்தி இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிருப்பான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி பேக் டோர் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணி வெளியில் போவாரா. இவங்க எல்லாருமே வெளியில் போவாங்க. இங்கே வா ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடி நின்றுட்டுருப்பாங்களா. இங்கே பாரு, நம்ம எல்லாருமா க்ளோஸான ஃபார்மேஷனில் தான் பறக்க போகிறோம். டாங்ஸ் உனக்கு முன்னாடி பறப்பா, அவள் பின்னாடியே கரெக்டாக நீ போகணும். லூப்பின் உன்னை கவர் பண்ணிவிட்டு கீழே பறந்து வருவார். நான் உனக்கு கரெக்டாக பின்னாடி பறந்து வருவேன். மித்த எல்லாருமே நம்மளை சர்க்கிள் பண்ணிவிட்டு கவர் பண்ணி பறந்து வருவாங்க. என்ன நடந்தாலும் நம்மளோட பொசிஷன் நம்மளை மாற்றவே கூடாது. யாராவது இறந்து போனாலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா.
என்னது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான். பட் மூடி வந்து அவனை கண்டுக்கவே மாட்டார். யாருக்கு என்ன ஆனாலும் நம்ம இறந்தே போனாலும் எல்லாருமே பறந்து போயிட்டே இருங்க, என்ன நடந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, உங்களோட பொசிஷனையும் நீங்கள் மாற்றக்கூடாது, யாருமே பொழைக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாரி, தூரத்தில் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் பறந்து வருவாங்க, எங்களை கொண்டுட்டாங்கன்னா அவங்க எங்களோட பொசிஷனை டேக் ஓவர் பண்ணி உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் என்ன நடந்தாலும் நீ ஈஸ்ட் சைடு பார்த்து பறந்து போய்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். வேறு லெவலில் சேர் பண்ணுறீங்களே மேடை, நீங்கள் எப்படிலாம் சேர் பண்ணிங்களா, ஹாரி இதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு டாங்ஸ் வந்து ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க ஹாரியோட ட்ரங்க் பெட்டியையும் ஹெட்விக்கோட கேஜ் இருக்குல்ல அதை அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்கில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு பிளானை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மூடி சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளோட ஜாபே இவனை சேஃபாக ஹெட் குவார்ட்டர்ஸில் டெலிவர் பண்ணணும். ஸோ நம்ம இறந்துட்டாலும் அப்படின்னு அவர் திரும்பவும் சொல்லிட்டு இருப்பாரா. யாருமே சாக போகிறதில்ல அப்படின்னு கிங்ஸ்லி ஷேக்கல்போர்ட் அவரோட டீப்பான காமான வாய்ஸில் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் உங்களோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காருங்க, ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு லூபின் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிட்டு இருப்பாரா. வானத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி நிமிந்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்க ஸ்பார்க்ஸ் வந்து வானத்தில் அங்கங்கே வந்து மின்னிட்டு இருக்குமா. ஹாரிக்கு அதை பார்த்தோன்னே தெரியும் அது மந்திரக்கோள்னால போடப்பட்ட ஸ்பார்க்ஸ் தானு. ஸோ எல்லாருமே அவங்களோட மந்திர தொடப்பம் இருக்குல்ல அதில் ஏறி உட்காந்துப்பாங்க. செகண்ட் சிக்னல் வந்துருச்சு, லெட்ஸ் கோ அப்படின்னு லூபின் நல்லா லவுடாக சொல்லுவாரா. என்னன்னு பார்த்தா வானத்தில் இப்போ க்ரீன் கலர் ஸ்பார்க்ஸ் வந்து பறந்துட்டு இருக்குமா. எல்லாருமே இன்க்ளூடிங் ஹாரி அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்கை கிக் பண்ணி மேலே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா மேலே பறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஹாரிக்கு இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவனோட இதயமே சந்தோஷத்தில் வெடிக்க போகிற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். அவன் திரும்ப பறக்கிறான். அவன் ப்ரைவேட் டிரைவ்லேருந்து பறந்து போயிட்டுருக்கான். இதை தான் அவன் இந்த சம்மர் ஃபுல்லாக யோசிச்சுட்ருப்பான், எப்போடா நம்ம பறக்க போகிறோம் அப்படின்னு. அவன் ஒரு வழியாக அவனோட மாயாஜால உலகத்துக்கு போகிறான், அவனோட ஹோமுக்கு போகிறான். அந்த ஒரு ஃபியூ க்ளோரியஸ் மொமெண்ட்ஸில் அவனுக்கு இருந்த எல்லா ப்ராப்ளமே அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ இந்த கோர்ட்டில் ஹியரிங்லாம் நடக்க போதில்ல, அதை நினச்சி கூட அவன் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே மறந்துடுவான். அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். லெஃப்ட் போங்க, அங்கே ஒரு மகள் கீழே இருந்து பார்க்குறான் பாருங்க அப்படின்னு மூடி பின்னாடி இருந்து கத்திட்டு இருப்பாரா. டாங்ஸ் வந்து கரெக்டாக அப்போ லெஃப்ட்டை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் டாங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. சுற்றி மித்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் இவங்க எல்லாரையுமே சுற்றி பறந்து வந்துட்டுருப்பாங்க. ஹாரியோட கண்ணு ஃபுல்லாக இப்போ ஒரு மாதிரி தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வெதர் எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருந்தது. பிகாஸ் நைட் ஆயிடுச்சு, அவங்க வானத்தில் வேற இப்போ பறந்துட்டுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும், அவ்வளோ கோல்டாக அவனுக்கு ஆக ஆரம்பிச்சிருமா. மூடி வேற பின்னாடி இருந்துட்டு அப்பப்போ டைரெக்ஷனை மாற்றிட்டே இருப்பார். இல்லைன்னா இவங்களை பறக்கிறத வந்து யாராவது கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் அப்படி இப்படின்னு டைரெக்ஷனை மாற்றி பறக்க விட்டுட்ருப்பாரு. கீழே இருக்கிற பில்டிங்ஸு கார்ஸ்லாம் அவ்வளோ குட்டியாக தெரியுமா. அதில் ஒரு கார் கண்டிப்பாக அங்கிள் வெர்னனோட காராக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏதோ அந்த லான் காம்படிஷனுக்கு போகிறேன்னு ஏமாந்து போய் இப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கிள் வெர்னனோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாரி அதை நினச்சி பயங்கரமாக கத்தி வேற சிரிச்சிட்டு இருப்பான் பறந்துட்டு இருக்கும் போதே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் இப்போ தான் உயிரோடு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவான், சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே அவன் இப்போ தான் ஃபீல் பண்ணுவான். சவுத் சைடு பார்த்து போங்க அப்படின்னு மேடை கத்துவாரா. ஃபுல்லாக அங்கே மேகமாக இருக்குல்ல அதுக்குள்ளே போங்க, அப்போ தான் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மூடி கத்திட்டு இருப்பாரா. அந்த மேகத்துக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியாது மேடை அப்படின்னு டாங்ஸ் செம கோவமாக கத்துவாங்க. நம்ம ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு டாங்ஸ் இப்படி கத்துனது ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ குளிர ஆரம்பிச்சிடும். குளிரில் வந்து அவனுக்கு காதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக வலிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோ வலிக்கும். ஐயோ கோட்டை கூட நம்ம போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அவன் ரொம்பவே இப்போ ரெக்ரெட் பண்ணுவான். பட் வேறு வழி இல்லை, மேடை வந்து அந்த பக்கம் தான் போகணுன்னு சொல்லிட்டாரா. அதனால எல்லாருமே அந்த க்ளவுட்ஸுக்குள்ளே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஹாரிக்கு எக்ஸ்ட்ரீமாக காது வலிச்சுட்ருக்கும், அவனுக்கு அவ்வளோ குளிரிட்டுருக்கும். அவன் ஆல்ரெடி இந்த மாதிரி அவ்வளோ குளிரில் அவ்வளோ மழையில் ஒரு தடவை தான் இப்படி பறந்துருக்கான். எப்போனா அவன் வந்து கியூடிச் மேட்ச் விளையாண்டான்ல ஹஃபில் பஃப்க்கு ஆப்போசிட்டாக அவன் 3rd இயர் படிக்கும் போது. அப்போ இப்படி தான் அவ்வளோ புயலில் வந்து அன்றைக்கி மேட்ச் நடக்கும். அன்றைக்கி தான் அவன் இந்த மாதிரி ஒரு புயலெல்லாம் பறந்துருப்பானா. அதுக்கடுத்து இப்போ தான் அவன் அந்த மாதிரி பறக்கிறான். அவனுக்கு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப கோல்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் பறந்தோன்றதே ஹாரி வந்து இப்போ மறந்துடுவான். பட் அவனுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இப்போ அவங்க வந்து பறந்துட்டுருக்காங்கன்னு. சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து திரும்புங்க, அந்த வண்டியாக போயிட்டுருக்க ரோடை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு மூடி சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி ஏக்கமாக கீழே போகிற காரெல்லாம் பார்த்துட்ருப்பானா. அதுக்குள்ளேருந்து நல்லா ஸ்டீமாக வந்துட்டுருக்கும்ல அதெல்லாம் ரொம்ப ஏக்கமாக பார்ப்பான்.
ச்சே நம்ம ஃப்ளூ பவுடர்லேயே பேசாமல் பறந்துருக்கலாம். அது என்ன தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஃபுல்லாக தலைலாம் சுற்றினாலும் அது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி வாமாவாவது இருக்கும். அப்படிலாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பானா, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக குளிரிட்டு இருக்கும். திரும்பி பார்ப்பானா, பார்த்தா கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் வந்து இவங்களை சுற்றி சுற்றி பறந்துட்டுருப்பாரு. அவரோட மந்திரக்கோள்லாம் இருக்குல்ல, அதை நீட்டி வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பார்த்து பறந்துட்டுருப்பாரு. அடுத்து எமிலின் மேன்ஸ் இருக்காங்களா, அவங்களும் வந்து சுற்றி சுற்றி இவங்களை சுற்றியே பறந்துட்டுருப்பாங்க. அவங்களும் அவங்களோட மந்திரக்கோளை வெளியில் வச்சுட்டு எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பறந்துட்டுருப்பாங்க. அப்புறம் ஸ்டர்கீஸ் போடும்போதும் இந்த மாதிரி பறந்து போயிட்டுருப்பாங்க. சரி, இப்போ நம்ம திரும்ப இந்த இடத்தையே திரும்ப சுற்றி சுற்றி வருவோம். ஏன்னா நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம், அப்புறம் நம்ம இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு மூடி சொல்லுவாரா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா மேடை அப்படின்னு முன்னாடி பறந்துட்டு இருந்த டாங்ஸ் இருக்காங்களா, அவங்க பயங்கர கோவமாக கத்துவாங்க. இப்படியே நம்ம பறந்துட்டு இருந்தோம்னா இந்த ப்ரூம் ஸ்டிக்கோட சேர்த்து நம்மளும் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க சரியாக கோவமாக கத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலெல்லாம் பறக்க முடியாது, நம்ம அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. சரி, நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு லூப்பினோட வாய்ஸ் இந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்கோம். ஹாரி, டாங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு அவங்க லூப்பின் சொல்வாரா. டாங்ஸ் வந்து இப்போ நல்லா கீழே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கீழே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவானா. இப்போ தான் அங்கே இருக்கிற வீடுகள், அங்கே ஓடுற கார்கள்லாம் ஹாரிக்கு நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் அவங்க நல்லா ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருப்பாங்க, எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுமா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கீழே இருக்கிற லேண்டெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா ஹாரி கண்ணுக்கு ஸ்ட்ரீட் லேம்ப்ஸு, அப்புறம் சிம்னிஸு, டெலிவிஷன், அந்த ஆண்டனாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருமா. எப்படா கிரவுண்டை டச் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி ஃபீல் பண்ணுவான். யாராவது வந்து இவன் அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் உட்காந்துருப்பான்ல, அதுலேருந்து அவனை அன்ஃப்ரீஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஃபீல் பண்ணுவானா. ஹியர் வி கோ அப்படின்னு டாங் சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக அந்த லேண்டில் போய் அந்த கிரவுண்டில் போய் லேண்ட் ஆவாங்களா. அடுத்த செகண்டே ஹாரியும் வந்து அவங்க பக்கத்துலேயே கிரவுண்டில் லேண்ட் ஆவான். டாங்ஸ் ஹாரியோட அந்த ட்ரங்க்லாம் இருக்கும்ல, ட்ரங்க் பட்டி, அதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்லேருந்து கழட்டிட்டு இருப்பாங்களா. ஹாரி நடுங்கிக்கிட்டே சுற்றி பார்த்துட்ருப்பானா. என்னன்னு பார்த்தா அந்த சரௌண்டிங் வந்து நார்மலாகவே இருக்காது. பிகாஸ் அங்கே இருக்கிற பில்டிங்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா பில்டிங்ஸ்லேயுமே விண்டோஸ் வந்து கொஞ்சம் உடஞ்சி இருக்கும். அங்கே ஸ்ட்ரீட் லைட்லேருந்து வர லைட்லாம் ரொம்ப டிம்மாக தான் தெரியும். நிறைய பில்டிங்ஸோட பெயிண்டெல்லாம் உறிஞ்சு வந்துட்டுருக்கும். நிறைய பேரோட அந்த வீட்டு வாசல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து நிறைய குப்பையாக கிடக்கும். ஹாரி சுற்றி பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. மித்த எல்லாருமே இவனை சுற்றி லேண்ட் ஆயிருப்பாங்களா. மூடி அவரோட க்ளோக் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாக என்னத்தையோ தேடிட்டுருப்பாரு, விடாமல் தேடிட்டுருப்பாரா. கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுப்பார். அது பார்க்குறதுக்கு சில்வர் கலரில் இருக்கிற சிகரெட் லைட்டர் மாதிரி இருக்குமா. அதை தூக்கி காமிச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணுவாரா. பார்த்தா இவங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லேம்பில் இருக்கிற லைட் வந்து அமர்ந்துடும். அவர் திரும்பவும் ஒரு தடவை அந்த லைட்டரை வந்து கிளிக் பண்ணுவாரா. அதுக்கு பக்கத்தில் இருந்த லேம்பில் இருந்து வந்துட்டு இருந்த வெளிச்சமும் அமர்ந்து போயிடுமா. அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். அந்த தெருவில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்கோ அது வரைக்கும் அவர் பண்ணிகிட்டே இருப்பாரா. அது இப்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் லேம்ப்லேருந்து வந்துட்டு இருந்த வெளிச்சம் எல்லாமே அமர்ந்து போயிருக்கும். நிலா வெளிச்சமும் அங்கங்கே இருக்கிற பில்டிங்ஸ்குள்ளே லைட் எரிஞ்சிட்ருக்கும்ல, அந்த வெளிச்சம் மட்டும்தான் இப்போ அங்கே இருந்தது. டம்பிள்டோர் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புட்டோட்டரை திரும்ப மூடி அவரோட க்ளோக் பாக்கெட் இருக்கும்ல, அதுக்குள்ளேயே வைப்பார். இப்போ எந்த மகிழ்ச்சினாலையும் விண்டோக்குள்ளேருந்து எட்டி வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அசிக்கிறோம் அப்படின்னு ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பாரா. ஹாரி இன்னும் அந்த டிஸ்இல்யூஷ்மெண்ட் சாம் இருக்குல்ல, அதில் தான் இருப்பான். ஸோ மூடி வந்து ஹாரியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. அங்கே ஒரு கேட் இருக்குமா, அதை பார்த்து இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. அந்த கேட்டு முன்னாடி ஃபுல்லாக அவ்வளோ குப்பையாக இருக்கும், ரபிஷாக இருக்கும். அதுலேருந்து நாற்றம் வேற நாறிட்டுருக்கும். பின்னாடியே டாங்ஸும் லூப்பினும் வந்துட்டுருப்பாங்க ஹாரியோட ட்ரங்க் பட்டியை தூக்கிட்டு. இவங்கள சுற்றி அந்த மித்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்துட்டுருப்பாங்க. இதை புடி அப்படின்னு சொல்லி மூடி ஹாரிக்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை கொடுப்பாரு. வேமா அதை ரீட் பண்ணிவிட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹாரி குனிஞ்சு அவனோட கையில் இருக்கிற அந்த பேப்பரை பார்ப்பானா. அதில் ஒரு நேரோ ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை அவன் ஆல்ரெடி பார்த்துருக்கான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, தி ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் மே பி ஃபவுண்ட் அட் நம்பர் 12 கிரிமால்ட் பிளேஸ் லண்டன் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட ஹெட்குவார்ட்டர்ஸ் லண்டன் கிரிமால்டு பிளேஸில் இருக்கிற 12ஆம் நம்பர் பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம். இதோட சாப்டர் 3 தி அட்வான்ஸ் கார்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.